உதயநிதி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த மோடி, அமித்ஷா. திருப்பி அனுப்பப்பட்ட கனிமொழி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த ஆட்சியை பறிகொடுத்துவிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது திமுகவிடம் எந்த அதிகாரமும் இல்லாததால் தடுமாறிக் கொண்டு வருகிறார். அதோடு திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் விஜய் பக்கம் சென்றுவிட்டதால் அடுத்து நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்கிற சிக்கலிலும் உள்ளது. அதன் காரணமாகவே தமிழக வெற்றிக் கழக அரசு மீது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முயற்சிகளில் திமுக தீவிரம் காட்டத் தொடங்கியுள்ளது. இருப்பினும் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அமைச்சரவையிலும் இடம்பெற்றுவிட்டதால் எந்த கட்சியும் தங்கள் ஆதரவை வாபஸ் பெறாது என்பது தெளிவாகிவிட்டது. எனவே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவர்களது ஆட்சி நடைபெற்றால் திமுக மீது பொய் வழக்குகளை போட்டு தொடர்ந்து கட்சியினரை சங்கடப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் என்பதால் டெல்லியின் நெருக்கம் தங்களிடம் இருந்தால் மட்டுமே மாநில அரசிடமிருந்து தப்பிக்க முடியும் என திமுக நினைக்கிறது. இதனால் சில முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய பாஜக அமைச்சரவையில் இடம் பிடித்துவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு தூதுவிட்டுள்ளார். அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன. மக்களவையில் தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அதற்கு திமுக ஆதரவளிக்கும் என்பதையும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவிடம் கனிமொழி உத்தரவாதம் கொடுத்து விட்டாராம். இப்படி தொடர்ந்து பாஜக அரசு மக்களவையில் தாக்கல் செய்யும் மசோதாக்களுக்கு திமுகவின் 37 எம்பிகளும் ஆதரவு கொடுப்பார்கள் என்று திமுக சார்பில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மசோதாக்களுக்கு ஆதரவளிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மத்திய அமைச்சரவையில் முக்கிய இடத்தை பிடிக்க திமுக திட்டமிட்டதால் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் கடும் கோபம் அடைந்துள்ளனர். அதோடு உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்திற்கு எதிராக பேசியது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கின்றன. அதனால் அப்படிப்பட்ட திமுகவை பாஜகவின் அமைச்சரவைக்கு கொண்டு வந்தால் அது கட்சியின் கொள்கைக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். ஒருவேளை கண்டிப்பாக நீங்கள் அமைச்சரவையில் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சனாதனத்திற்கு எதிராக பேசியதற்கு உதயநிதி ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி அவர் மன்னிப்பு கேட்டால் அதன் பிறகு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து யோசிக்கலாம் என்று அமித்ஷா நிபந்தனை விதித்துள்ளார். இப்படி அவர் செக் வைத்து விட்டதை அடுத்து உடனடியாக ஓடி வந்த மு.க. ஸ்டாலினிடம் டெல்லியில் நடந்தவற்றை கூறியிருக்கிறார் கனிமொழி. அதற்கு மு.க. ஸ்டாலின், பாஜக மற்றும் இந்து மதத்திற்கு எதிராகத்தான் நாம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சனாதனத்திற்கு எதிராக பேசியதற்கு நாம் மன்னிப்பு கேட்டால் நம்முடைய ஒட்டுமொத்த அரசியலுமே கேள்விக்குறியாகிவிடும். அதன் பிறகு சிறுபான்மையினர் யாரும் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூறி இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியேனும் மத்திய பாஜக அமைச்சரவையில் இடம் பிடித்து விடலாம் என்று கனிமொழியை தற்போதைக்கு அமைதிப்படுத்தி வைத்துள்ளாராம் மு.க. ஸ்டாலின். சட்டசபையில் மாமன் மச்சான் உறவு கொண்டாடுவதா? திமுக எம்எல்ஏக்களை விளாசிய துரைமுருகன். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ள திமுக சில சமயங்களில் சட்டசபையில் சலசலப்புகளை ஏற்படுத்தினாலும் கூட பெரும்பாலும் தமிழக வெற்றிக் கழகத்திடம் சமரசமாகவே பேசி வருகிறது. முக்கியமாக திமுகவின் முன்னாள் அமைச்சர்களான ஏவா வேலு, செந்தில் பாலாஜி ஆகியோர் மீதான வழக்குகளை தமிழக வெற்றிக் கழக அரசு துரிதப்படுத்திய நிலையில் இவர்கள் இருவருமே நீதிமன்றங்களில் முன்ஜாமீன் பெற்றுக் கொண்டார்கள். இருப்பினும் வேறு ஏதேனும் வழக்குகளை போட்டு நம்மை கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சம் இவர்களுக்கு உள்ளது. இதனால்தான் திமுக எம்எல்ஏக்கள் பேசுவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் கடுமையான முறையில் எதிர்வினை ஆற்றிய போதும் அதற்கு பதிலடி கொடுக்காமல் ஏவா வேலு உள்ளிட்ட பல திமுகவினர் சமரச போக்கை கடைபிடித்து தங்களது செயல்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏக்களை மாமன் மச்சான் என்று ஏவா வேலு அழைத்தது அக்கட்சியின் தலைமைக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் திமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்ற போது கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் திமுக எம்எல்ஏக்களின் இந்த செயல்பாட்டை கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் பேசுகையில், சட்டமன்றத்திற்குள் செல்வதே மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான். ஆளுங்கட்சி எப்படி செயல்படுகிறது, என்னென்ன தவறுகளை செய்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அவர்களை விமர்சிக்க வேண்டும். சரியான முறையில் ஆட்சியை நடத்த வைக்க வேண்டியது எதிர்க்கட்சியின் கடமை. 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் மற்றும் மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் தோல்வியடைந்து விட்டோம். அதனால் நாங்கள் சட்டசபைக்கு வரவில்லை. இருப்பினும் 57 திமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருக்கும்போது உங்களில் யாருமே சரியான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை. குறிப்பாக மற்ற கட்சியினரிடத்தில் மாமன் மச்சான் என்ற உறவு கொண்டாடி வருகிறீர்கள். இதற்காகவா நீங்கள் சட்டசபைக்கு சென்றீர்கள்? இதற்காகவா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று கடுமையான கேள்விகளை எழுப்பினார். மேலும் மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுவது திமுகவிற்கு இன்னும் கூடுதல் வீரியம் தேவைப்படுகிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் சமரசம் செய்யக்கூடாது. கடந்த காலங்களில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்தோம். ஆனால் இந்த முறை திமுக பெரிதாக செயல்படவே இல்லை. ஆளுங்கட்சி மெத்தன போக்கை கடைபிடித்ததால் அதை நீங்கள் கடுமையாக கண்டிக்க வேண்டும். கடந்த காலத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது எப்படி செயல்பட்டது என்பதை கருத்தில் கொண்டு
தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஏவா வேலு, KN நேரு உள்ளிட்ட தற்போதைய MLA-க்களுக்கு துரைமுருகன் அறிவுரை வழங்கியுள்ளார். ஏற்கனவே திமுகவில் 70 வயதிற்கு மேற்பட்ட மாவட்ட ரீதியிலான பொறுப்பில் உள்ள அனைவரும் நீக்கப்படுவார்கள் என்று ஸ்டாலின் அறிவித்ததே கட்சிக்குள் பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நேரத்தில் துரைமுருகனும் சட்டசபைக்குள் மாமன் மச்சான் உறவு கொண்டாடுவதற்காக சென்றீர்கள் என்று கேள்வி கேட்டு விமர்சித்துள்ளது கட்சி MLA-க்களிடத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோடி, அமித்ஷாவை விமர்சித்த VCK. சபாநாயகரிடம் புதிய கோரிக்கை வைத்த தாவேகா அமைச்சர். தற்போது தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், VCK, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் ஆகிய அனைத்து கட்சிகளுமே மத்திய பாஜக அரசுக்கு எதிரானவை. அதனால்தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய திமுக கூட்டணியில் இவர்கள் அனைவரும் இடம்பெற்றிருந்தார்கள். என்றாலும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக தோல்வியடைந்ததும் அவர்கள் விஜய் பக்கம் தாவி விட்டார்கள். தற்போது தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையிலும் இந்த கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இருப்பினும் திமுகவின் முன்னாள் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்றத்திலேயே பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்த விமர்சனங்களை வெளியிடுவதை வழக்கமாக்கிக் கொண்டுள்ளன. அந்த வகையில் VCK-வை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசு சில தினங்களுக்கு முன்பு சட்டசபையில் பேசும்போது பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா குறித்த சில கருத்துக்களை முன்வைத்தார். அப்படி அவர் பேசத் தொடங்கியதுமே தாவேகா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுந்து மத்திய அரசு குறித்து இந்த சட்டமன்றத்தில் பேச வேண்டியதில்லை, அதற்கான எந்த விவாதமும் இங்கு நடக்கவில்லை என்று கூறி அவர் பேசுவதற்கு தடை ஏற்படுத்தினார். அதோடு சபாநாயகர் பிரபாகரிடத்தில் மோடி, அமித்ஷா குறித்து யாரும் பேசக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதைத் தொடர்ந்து சபாநாயகர் சட்டமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படாத விஷயங்களை பேச வேண்டியதில்லை, அதிலும் தமிழக சட்டமன்றத்திற்கு சம்பந்தமில்லாத மத்திய அரசு குறித்து இங்கு யாரும் கருத்து சொல்ல வேண்டாம், இதுபோன்ற கருத்துக்கள் பொதுவெளியில் மேடைகளில் பேசப்பட வேண்டியவை, அவற்றை நீங்கள் ஏன் சட்டசபையில் பேசுகிறீர்கள் என்று அமைச்சர் வன்னியரசுவை பார்த்து கேள்வி எழுப்பினார். அதைத் தொடர்ந்து சட்டசபையில் ஏன் பாஜக அரசை விமர்சிக்க கூடாது என்று திமுகவினர் கேள்வி கேட்டபோது, அதற்கான இடம் இதுவல்ல, உங்களது தனிப்பட்ட அரசியலை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள், சட்டசபையில் வேண்டாம் என்று திமுக MLA-க்களும் அதிர்ச்சி கொடுத்தார் சபாநாயகர். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக அரசு பாஜகவுடன் அனுசரணையாக நடந்து கொள்கிறது என்கிற கருத்துக்கள் வெளியாகி வரும் நிலையில் அதை உறுதிப்படுத்தும் வகையில் மோடி, அமித்ஷா குறித்து சட்டமன்றத்தில் யாரையும் பேசுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் அனுமதி வழங்க மறுத்து வருகிறது.